அனைவருக்கும் வணக்கம். மாசி மாதம் 30ஆம் தேதி, மார்ச் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை காரடையான் நோன்பு வருகிறது. காரடையான் நோன்பன்று காகத்திற்கும் பசுமாட்டிற்கும் இந்த 2 பொருளை தானம் கொடுத்தால் 7 ஜென்ம பாவங்கள் நீங்கி பணம் என்பது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையாக பாருங்கள். நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சனிக்கிழமை என்றாலே சனி பகவானுக்கு உரிய நாள். மாசி மாதத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை வருகிறது. பசுமாட்டின் உடல் முழுவதும் அனைத்து தெய்வங்களும், அதாவது 30 முக்கோடி தேவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. இந்த பசு காமதேனுவிற்கு நாம் இந்த 2 பொருட்களை தானம் கொடுத்தால் 7 ஜென்ம பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டிய கீரை அப்படின்னு பார்த்தாலே அகத்திக்கீரை தான். அகத்திக்கீரை கொடுத்தாலே 7 ஜென்ம பாவங்கள் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது முன்னோர்களால் ஏற்பட்டுள்ள சாபம், பாவம், அவர்கள் கடன்கள் தீராமல் இருந்து இந்த ஜென்மத்திலும் அது நம் குடும்பத்திற்கு வந்து கொண்டே இருந்தால் இந்த ஜென்மத்தில் அந்த பாவங்கள் எல்லாமே கழிக்கப்பட வேண்டும். முன் ஜென்ம பாவம், இப்பிறவில் செய்த பாவங்கள் அனைத்தும் தீருவதற்காக பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை 1 கட்டு வாங்கி சனிக்கிழமை அன்று கொடுத்தால் சனி தோஷம் நீங்கும், முன் ஜென்ம பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். சனிக்கிழமையன்று காகத்திற்கு தயிர் சாதம் குழைய செய்து அதில் எள் கலந்து ஒரு வாழை இலையில் போட்டு காகத்திற்கு உணவாக வைக்கணும். இப்படி உணவு தானம் செய்தால் சனி பகவானால் ஏற்பட்டுள்ள தோஷங்கள், அதாவது அஷ்டமத்து சனி, கண்டகத்து சனி, ஜென்ம சனி, இது எல்லாமே நிவர்த்தியாகும் என்று சொல்லப்படுது. இப்படி சனிக்கிழமையன்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையும் காகத்திற்கு தயிர் சாதத்தில் கருப்பு எள் கலந்து உணவாக வைத்தால் சனி பகவான் மனம் குளிர்ந்து சனியினால் ஏற்பட்டுள்ள தோஷங்கள் நீங்கி, கிரக தோஷங்களும் நீங்கி நமக்கு நல்லது நடக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.